சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என் குழந்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேள். இந்த சாய் அப்பா நான் உன் முன்னால் பேச வந்திருக்கின்ற இந்த விஷயம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம்தான். அதிலும் குறிப்பாக இன்று இந்த நல்ல நாளில் கண்களில் கண்ணீரோடு உன் வாசலில் ஒரு பெண் தெய்வம் வந்து நிற்கிறது. சாயப்பா வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த தெய்வத்தினுடைய கண்ணீரை நீ துடைக்க வேண்டும் என் குழந்தையே. பொதுவாகவே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணரத்தான் வேண்டும். சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு இது போன்ற தீமைகள் உன் வாழ்க்கை நடக்கும் இந்த நேரம் என் குழந்தை எதையெல்லாமோ யோசித்து நீ ஒருபொழுதும் வருத்தப்படாதே. எவ்வளவு விஷயங்கள் நடந்து விட்டது, பார்த்து விட்டோம். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு வேண்டி என்னவெல்லாம் நடந்து இருக்கிறதோ, ஏதுவெல்லாம் நடந்திருக்கிறதோ அதுவெல்லாமும் நடந்து இருக்கிறது. ஆனால் இத்தனை காலமும் என் குழந்தை அனுபவித்த விஷயங்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல சோதனைகளை கொடுத்து விடக்கூடாது. முடிந்ததை எல்லாம் முடிந்ததாகவே போகட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாமோ சரியாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் வழங்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை சற்று கவனமாக கவனித்தால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் அல்லவா? சாயப்பாவின் அன்பு சர்வ சாதாரணமானது. உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை உனக்கு நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டும் அன்பு. உனக்கு அதாவது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை உனக்கு நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டும் அன்பு. உனக்கு ஒரு சோதனை என்றால் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் அன்பு என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ எதையாவது யோசித்து கொண்டு கலங்கி கொண்டிருந்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமைப்படுத்த வேண்டும். எதிர்வரக்கூடிய நேரங்களில் உனக்கான தேவைகளை எல்லாம் அது நிச்சயமாக என்னவென்று புரிய வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, தன் குழந்தைகளின் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பது ஒரு நியாயம் மட்டுமல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வரும் இந்த மனிதர்களை எல்லாமோ நான் யார் என்று உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். இத்தனை நாளும் என் குழந்தை நீ இழந்தது போதும். இனிமேல் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ கவனிக்க வேண்டும். உன்னோடு இந்த சாய் அப்பா துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் கலங்குகிறோம், எதற்காக நாம் வருந்துகிறோம், யாருக்காக நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் தியாகம் செய்கிறோம் என்று யோசித்து பார்த்தோமானால் கடைசியில் எதுவுமே நமக்கானது இல்லை. இப்படி என் குழந்தை வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் தனக்காக எந்த ஒரு நல்லதையும் செய்து விடாமல் மற்றவர்களுக்காகவே ஓடாக தேய்ந்து போய் இருக்கின்றாய். இது போன்ற மனநிலையில் உனக்கு பல விஷயங்களை நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன். இந்த அப்பா உன் அன்பை புரிந்து கொண்டவன் அல்லவா? இந்த சாய் அப்பா நான் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் தெரிந்து கொண்டவன் அல்லவா? உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன் முன்னால் என்று நான் ஆட்டை படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பாவின் அன்பு கொண்டு உனக்கு எந்த காலங்களிலும் இனி விரும்பியது போல உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். தெய்வம் எதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதோ, இந்த தெய்வம் நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் நமக்கு தந்து விடுகிறதோ என்பதையெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது தெய்வத்திற்கும் நம்மை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் இருந்து கொண்டிருக்கும். தெய்வமும் நம்மை சுற்றி இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும். நம்மை தேடி வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்காக நடந்தது எல்லாமும் உன்னை என்னவாக மாற்ற இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அது தருகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்கள் முழுமையாக உன்னை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே.
முழுமையான தேவைகளை இந்த அப்பா உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே உன்னோடு நான் இருப்பேன், எதிலுமே இந்த சாயப்பா உன்னோடு துணை வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களும் மேலும் பல அதிசயங்களும் உனக்கு நடக்க தொடங்கும். இத்தனை நாளும் என் குழந்தை சோதித்த இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது, ஏது கொடுக்க நினைத்திருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படி மற்றவர்கள் மத்தியில் ஏமாந்து போவது போல நம் தெய்வமும் இது போன்ற சில மனிதர்களை நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து தான் போகிறது. சாயப்பா என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரியவில்லையா? சில சமயங்களில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்க தெய்வம் வரும்போது நிச்சயமாக அந்த நேரம் மட்டும் தெய்வத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக எந்த தவறும் இவர்கள் செய்யாதவர்கள் போல தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். எந்த தவறும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்யாதவர்கள் என்று தெய்வத்தையே நம்ப வைத்து விடுகிறார்கள். அது மட்டும் அல்ல, இனிமேல் அந்த தவறையும் செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்பதோடு தெய்வமும் அவர்களுக்கு இரக்கப்பட்டு அந்த நேரத்தில் மன்னிப்பினை கொடுத்து விடுகிறது. ஆனால் மீண்டும் அவர்கள் அதைத்தானே செய்கிறார்கள். மீண்டும் அதே தவறைத்தானே அவர்கள் செய்ய முன் வருகிறார்கள். இப்படி இது போன்ற விஷயங்கள், இது போன்ற சோதனைகள் என்று இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தெய்வத்தையே ஏமாற்றுவதாகத்தான் இருக்கின்றது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடந்துவிட்டது. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க புறப்பட்ட பொழுதெல்லாம் நீ இவர்களை நம்பினாய். இவர்கள் மீண்டும் இது போன்ற ஒரு தவறை செய்ய மாட்டார்கள் என்று நினைத்து, அதே நேரம் உனக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கும் உனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கும் தெய்வம் தண்டனையை கொடுக்காமல் பின்வாங்கிய பொழுது, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பொழுது அவர்கள் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் துன்பங்களிலும் உன்னை சிக்க வைக்கும்படி பல சூழ்ச்சிகள் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதையெல்லாமும் என்னவென்று தெய்வம் புரிந்து கொள்ள வருகின்ற இந்த நேரம் உனக்கு மட்டும், அதாவது உனக்கு மட்டும் முழுக்க முழுக்க நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெய்வம் உன் மீது இரக்கம் கொண்டதற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம். அதை தொடர்ந்து இப்பொழுது ஒரு பெண் தெய்வம் தொடர்ச்சியாக உன்னை பின்தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் பல அறிவுரைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இந்த சாயப்பா நான் இருப்பது போல இந்த பெண் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகாத ஒரு தெய்வமாக, ஒரு சாயப்பா உன் தந்தையாக உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நீ வேண்டுமானால் இவர்களை யார் என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இவர்கள் உன்னை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் என்னவென்று நன்றாக சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை நடத்த நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்கள் துணை நின்று உன்னை தேற்றி இருக்கின்றார்கள். இப்பொழுது எல்லாமும் என் குழந்தை, இந்த துரோகங்களை எல்லாமும் பெரிதாக கண்டு கொள்வதில்லை. இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் என் குழந்தை அதையெல்லாம் பெரிதுபடுத்துவதும் இல்லை. இப்படியாக உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீ மாறி இருக்க வேண்டும் என்று நமக்கு இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுப்பவர்களையும் நீ அடையாளம் கண்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல், இனிமேல் இவரிடத்தில் எந்த வகையிலும் நாம் ஏமாறக்கூடாது என்பதிலும் என் குழந்தை நீ கவனமாக இருக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? எதிர்வரும் காலம் இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னோடு இந்த சாயப்பா உனக்கு துணை இருந்து எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்ட பிறகு உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரிவர புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லா விஷயங்களிலும் என் குழந்தை உனக்கான தேவைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மனநிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க இருக்கிறது என்பதை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் இனி எதையுமே நினைத்து நீ பதறாதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சரியான முறையில் உனக்கென நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள். உன் மனதை யோசிக்கும்படியான பல விஷயங்களை இந்த வாழ்க்கை இனி உனக்கு எப்பொழுதும் தெளிவாக உறுதியாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தையின் வாழ்க்கை, என் குழந்தை அனுபவிக்கக்கூடிய இந்த கஷ்டங்களும் சோதனைகளும் இனிமேல் உனக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை தரப்போகிறது. உன்னுடைய எண்ணம் போல எல்லாம் மாறட்டும். நீ யோசிப்பது போல இந்த சிந்தனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கென தெளிவுபடுத்தி உன்னை உற்சாகப்படுத்தட்டும். என் குழந்தை, நீ தொலைத்ததை எண்ணி இனிமேல் வருத்தம் கொள்ளாதே. உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முழுமையிலும் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கு நான் சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களிலும் நீ சரியாக இந்த வாழ்க்கையை வழிநடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
என்னென்ன எண்ணங்கள் இல்லாமல் உனக்குள் இருந்திருந்தாலும், எவ்வளவு சிந்தனைகள் உனக்குள் இருந்திருந்தாலும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவின் வழியில் நின்று என் குழந்தை உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். சாய் அப்பா துணை இருப்பதை புரிந்து கொண்டு கட்டாயமாக நீ உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்பிக்கையோடு கொண்டு வர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டிப்படைக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிவர உன் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயம் என்று நாம் யோசிக்கும் பொழுது சரியான பல விஷயங்கள் நம்மை விட்டு தானாகவே விலகிச் செல்லும் அல்லவா? தானாகவே ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்லும். என் குழந்தையே, ஒவ்வொரு புரிதலையும் உனக்குள் கொண்டு ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று உணர்ந்து நீ உனக்காக வாழத் துடிக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் நல் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனையும் நீ உணர வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் இது புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இந்த பெண் தெய்வம் ஏற்படுத்திய மாற்றங்களினால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை இப்பொழுது எல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையை பற்றிய பல நல்ல புரிதலுக்குள் உனக்குள் கிடைத்துவிட்டது என்பதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்குள் வேண்டிய தெளிவை நீ பெற்ற பிறகு இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களை என் குழந்தை ஒருபொழுதும் நீ தொலைக்கக்கூடாது. இந்த தெய்வத்தினுடைய கண்ணீருக்கு காரணம் சந்தோஷம்தான். இந்த தெய்வம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது என்பதை மறக்காதே. இந்த தெய்வம் ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும்பொழுது இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள். இந்த பெண் தெய்வம் உனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களும் உனக்குள் தோன்றிய பல நல்ல விஷயங்களுக்கும் எப்பொழுதும் உனக்காக வந்து சேரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக நீ தெளிவோடு இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை என் குழந்தை நினைத்ததையெல்லாம் உனக்கு கொடுக்காமல் போயிருந்தால் இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை முன்னிறுத்த தயாராகி விட்டது. இந்த தெய்வம் உனக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் நினைத்து மனமகிழ்ச்சி அடைகின்றது. இந்த தெய்வம் உனக்குள் தோன்றிய ஒவ்வொரு நல்ல மாற்றங்களையும் கண்டு தான் பெருமகிழ்ச்சி அடைகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நேரம் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லவா? முன்னிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை தனக்குரிய புரிதல்களோடு இந்த வாழ்க்கையை நல்ல மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் இவ்வளவு சோதனைகளை கொடுத்த பிறகும் கூட தெய்வத்தை மட்டுமே நம்பி இந்த வாழ்க்கை என் குழந்தை நீ சரியாக வாழ்ந்திருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.